அட்டன் பண்றீங்களே, மகிழ்ச்சியா இருக்கு. இன்டராக்ஷன் இருக்கணும். சும்மா இல்லைன்னா இங்க இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டு பேசிட்டே போயிடுவாங்க. நமக்கு அந்த இது ஆர்வம் இல்லாம போயிடும். நிறைய விஷயம் சொன்னாரு அன்பு சகோதரர் லாரன்ஸ். அவரை கடந்த 5 ஆண்டுகள் கூர்மையா பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சிலர் பண்றேன்னு சொல்லி பேர் எடுப்பாங்க, வருவாங்க. ஆனா மனசு வேணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. அந்த வகையில லாரன்ஸ் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க தேவையோ இது வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம்னா இலவசமா கிடைக்குதுன்னு நிறைய பேர் வந்து லைன்ல நிற்பாங்க. உலகம் அப்படி இருக்கு, என்ன பண்றது. ஆனா எங்க தேவைன்னு கண்டறிஞ்சு, என்ன தேவைன்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து போய் உதவி செய்யற ஒரு நல்ல உள்ளம் அன்பு சகோதரர் லாரன்ஸ். பரவலா இப்ப எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க, என்னென்னலாம் பண்றோம்னு சொன்னாங்க. பரவலா எல்லா இடத்துலயும் ஒரு இடம் இப்ப நான் இந்த பகுதியில இருக்கிறேன்னா இந்த இடத்துல நல்ல விஷயம் பண்ணா எனக்கு பேர் கிடைக்கும், எனக்கு பெருமை சேரும், எல்லாம் என்ன பெருசா நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனா அதல்ல சேவை. சேவை என்பது எங்க தேவை என்று அறிந்து அங்க போய் செய்யறதுதான் உண்மையான ஆத்மார்த்தமான சேவை. அந்த வகையில மழை டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில குடிசை பகுதியில எல்லாம் அந்த குடிசை உடஞ்சி விழுந்திருக்கும். அங்க போய் தார்பால் எல்லாம் கொடுத்து ஒரு பிரிட்ஜா இருப்பார். முன்னாடி மீட்டிங்ல கூட சொன்னேன், கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க, நிறைய மனசு இருக்கு. ஆனா எங்க போய் கொடுக்கணும், எப்படி போய் கொடுக்கணும்னு தெரியாது. பொருளாதார செலவு பண்றதுக்கு முடியும் அவங்களால, ஆனா எங்க தேவைன்னு தெரியாது. அந்த விஷயத்த இவர் கண்டறிஞ்சு, ஏன்னா கள போராளி, களத்துல வேலை செய்யறவர், களத்துல இருக்கிற இடத்துல எங்க தேவைன்னு தெரியும். அந்த இடத்துல மழை பாதிப்பு ஆயிருக்கு, அங்க வந்து அந்த ஷீட் வேணும்னா யாருக்கிட்டையாவது கொடுக்கக்கூடிய மனம் இருக்கவங்க கிட்ட சொல்லி அந்த ஷீட்டை வாங்கி தேவையானவங்களுக்கு கொண்டு போய் ஒரு பாலமா இருந்து செயல்படுறாருல, அதுதான் இந்த ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த அளவுக்கு மேலோங்கி வளர்ந்துகிட்டே வருதுன்றத நான் கண்கூட பாக்குறேன். நான் மாமன்ற உறுப்பினரா இதுதான் சொன்னார். இப்போ மாமன்ற உறுப்பினர் ஆயிட்டு முதல் ப்ரோக்ராம் இங்க வந்து அட்டன் பண்ணேன். ஐ திங்க் அன்னைக்கு மறுநாள் நான் விளக்காய் சர்டிபிகேட் கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, மறுநாள் இங்க கூப்பிட்டு நிகழ்ச்சி பண்ணாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்வு தொடக்கம். நீங்க 3 மாசம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு வர ப்ரோக்ராம் இருக்கு. அதை ஆரம்பிக்கிறதுக்கு தொடக்க நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவர் கூட சேர்ந்து பயணம் பண்றதுல ரொம்ப நல்லவங்க கிட்ட சேர்ந்து பயணம் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் இல்லையா, அந்த ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு. அந்த வகையில ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன்னும் நிறைய சாதனைகள் படைக்கணும். அந்த சாதனைகள் வாயிலாக நிறைய பேருக்கு நன்மை நடக்கணும், நன்மை கிடைக்கணும்ன்றது இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் செய்தி உமன்ஸ் டே. உள்ள மனசுல என்ன நினைக்கிற, என்ன தோணுதோ அதை செய்யுங்க, கிரேட்டா சக்சஸா வருவீங்க. அதுதான் செய்தி. ஒரே ஒரு செய்தி, கை தட்டுறீங்களா நல்லா தட்டுங்க. ஒரு சிக்னல் கொடுத்தாங்க ஒரு சிஸ்டர். கை தட்டுறதுல வந்து நான் பேசுறதுக்காக இல்ல, கை தட்டுறதுல வந்து நிறைய நன்மை இருக்கு. இப்போ அவங்க தூண்டி விட்டாங்க. கை தட்டுற விஷயம் வந்து நல்லா இந்த மாதிரி ஆழமா இந்த சென்டர் பிளேஸ்ல வச்சு தட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க உள்ள உறுப்புகளுக்கும் இங்க இருக்கிற நரம்புகளுக்கும் தொடர்பு இருக்கு. அதை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி பண்ணும்போது, மசாஜ் செய்யும் பொழுது உள்ள உறுப்புகள்லாம் எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் ஆகும். அதனால நம்ம சும்மா இருக்கும்போது கை தட்டினோம்னா நம்மள பைத்தியம் நினைப்பாங்க. அதனால சும்மா இருக்கும்போது பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் கை தட்டுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா ஜோரா கை தட்டுறது கூட எங்க ஃப்ரெண்ட்லாம் இல்ல, நல்லா உள்ள கையை வச்சு கை தட்டினீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு. இப்ப நன்மைகள் இருக்குன்னா நம்ம நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப சவுண்ட் எவ்வளவு அதிகமா வருது. சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்களுக்கு செய்தி என்னன்னா, இன்னைக்கு உமன்ஸ் டேல இப்ப சொன்னாரு, நீங்களா பார்த்து முடிவு எடுக்கணும். உங்க உள் மனசுல ஒரு தோணும், இது பண்ணலாம், இது தோன்றதுனால்தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க இல்லையா. அத போல உள்ள உங்களுக்கு கேள்வி கேளுங்க. இறைவா, நான் வாழ்க்கையில டெவலப் ஆகணும். யாராவது அல்லாஹ் இருக்கட்டும், ஜீசஸ் இருக்கட்டும், மாரியம்மா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கடவுள், இயற்கை ஒண்ணுதான், கடவுள் ஒண்ணுதான், சக்தி ஒண்ணுதான். அவங்க கிட்ட நீங்க கேளுங்க, நான் இந்த மாதிரி வளர்ச்சி அடையணும்னு விருப்பப்படுறேன், என்ன பண்ணணும், ஒரு கேள்வி கேட்டு அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க. உள்ள உங்களுக்கு மனசாட்சி சொல்லுவாதான் நம்ம. அதுதான் இறைவன் வந்து கொடுக்கிற செய்தி. அந்த அந்த பார்ட்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கைய வந்து காலடி எடுத்து வச்சு பயணம் பண்ணுங்க. கிரேட் சக்சஸா வருவீங்க. ஃபியூச்சர்ல வேற லெவல்ல நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், விருப்பப்படுறேன். இறைவனை பிரார்த்தனை செய்யறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.